நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிட்டா நம்ம வாழ்க்கை எல்லா விதத்துலையும் மாறும் அப்படிங்கிறத இந்த பயிற்சிகள் நீங்கள் எடுத்துக்கும் போது இல்லை ஈர்ப்பு விதியை முழுசாக புரிஞ்சுக்கும் போது உங்களால் வந்து அதை அனுபவிக்க முடியுது. அப்போது நம்ம முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க, இல்லை நம்ம நண்பராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், இல்லை யாராக இருந்தாலும் சரி, அவங்க லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இல்லை அவங்களால வந்து அடுத்தது என்ன செய்யணும்னு சிந்திக்க முடியல அப்படின்னா, நம்மக்கிட்ட அட்வைஸ் கேட்கும்போது பொதுவாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ண, இந்த மாதிரி டைரெக்ஷன் எடுத்துக்கோ, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி பாருன்னு வெறும் அவங்களுடைய பிரச்சனையை நோக்கின சொல்யூஷன்ஸ் கொடுக்காம அவங்களுக்கும் எண்ணங்கிற அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சுது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது இந்த ஈர்ப்பு விதியை மற்றவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி சொல்லிக் கொடுக்குறது, இல்லை அவங்க லைஃப் மாறுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோ. நம்மளால் ஈஸியாக முடிஞ்சது அடுத்தவங்க பிரச்சனைகள் இருக்கும்போது போய் அட்வைஸ் பண்ணுறது மட்டும்தான். அப்படி இல்லாமல் அந்த பிரச்சனையை எப்படி அணுகணும், நம்ம எண்ணத்தை எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச ஈர்ப்பு விதியை கற்றுக் கொடுக்க முடியும். இப்போது நீங்கள் எழுதிட்டுருக்கிற கிராட்டிடியூடையோ நீங்கள் கேட்டுக்கிற அஃபர்மேஷனை கொண்டே கொடுத்து இந்த மாதிரி இதை கேளுங்கன்னு சொன்னால் உடனே வந்து அவங்களுக்கு அது புரியாது. ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், ஏன்னா அவங்களே ஒரு ப்ராப்ளம்குள்ளே இருப்பாங்க. இப்போ நீங்களே இதை கற்றுக்கும் போது நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கும். எப்போது இது உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்குதோ அப்போ தான் நீங்கள் முழுசாக நம்பியிருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு, உங்களுடைய ரொம்ப க்ளோஸான ஒருத்தருக்கு கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்க்கும்போது நீங்கள் இதை பற்றின ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்கள குழப்பாமல் பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்கள் லைஃப்பில் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ரியாலிட்டின்றது மாற ஆரம்பிக்கும். எப்போது அந்த ப்ராப்ளம்லேருந்து அவங்களால வெளியே வர முடியுதோ அதுக்கப்புறமா அவங்ககிட்ட வந்து முழுசாக கற்றுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு உதவணும்னு நினைக்கிறீங்க, அவங்க எண்ணத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுடைய மனநிலையை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அவங்கள நீங்கள் ரொம்பவே பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஈர்ப்பு விதியை ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, நன்றியை எழுதுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் லைஃப்பில் அவங்க அணுகும் போதும் நன்றி சொல்கிறது எப்படின்றத சொல்லிக் கொடுங்க. அதாவது இப்போது நம்ம வந்து டெய்லியும் வந்து 20 நன்றி 25 நன்றின்னு எழுதுகிறோம், அவங்களுக்கு தேவைக்கேற்ப எழுதுகிறோம், நேரம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஈர்ப்பு விதியை பற்றி முழுசாக ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது கேட்குற பொறுமை இருக்குமான்னு தெரியாது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அனுபவத்தின் மூலமாக அவங்க கற்றுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அதில் ரொம்ப ரொம்ப சுலபமானது. அவங்க பார்க்குற விஷயங்களுக்கும் உபயோகப்படுத்துகிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லுங்கன்ற சொல்லிக் கொடுங்க. அப்போ அவங்களுக்கு நன்றி உணர்வுன்றது அதிகமாகும் போதே லைஃப்பில் கம்ப்ளைனிங் கம்மியாயிடும். அவங்களால எல்லாத்தையும் வந்து ஒரு மிகையாக பார்க்க முடியும். கண்டிப்பாக அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு உண்டான வழிகள் அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஏன் இந்த மாதிரி ரொம்ப அளவாக சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து போய் முழுசாக கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் எழுதுறதையே இல்லை நீங்கள் கேட்குற விஷயங்களே வந்து இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியுமாங்கிற மாதிரி உங்களோட ரிலேஷன்ஸ் கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போ அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறீங்கன்னா அது அனுபவத்தின் மூலமாக ரியாலிட்டியில் அவங்களுக்கு நடந்தால் மட்டும்தான் முழுசாக நம்புவாங்க. இப்போ இந்த சேனல் பார்த்துட்ருக்கிற உங்களை எத்தனையோ பேர்த்துக்கு இந்த அனுபவம் இல்லாமல் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவத்தை கொடுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ரியாலிட்டி இப்படி தான் இருக்கும், உங்கள் எண்ணங்கள் தான் காரணன்றதை அவங்களுக்கு இந்த கிராட்டிடியூட் மூலமாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தெரியுமோ, நீங்கள் பார்க்குற வீடியோஸோ இல்லை நீங்கள் கேட்குற பிளேலிஸ்ட்டோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். யாரையும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் மோல்ட் பண்ணி மாற்ற முடியாது. அவங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான அனுபவத்தை கொடுங்க. ஒரு நன்றி சொன்னால் எப்படி லைஃப் மாறுதுன்றதை அவங்களுக்கு அனுபவத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அது லைஃபுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நன்றி சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எப்படி லைஃப்பில் வந்து நல்ல விஷயங்கள் சேருதோ, உங்களுக்கு நிறையா நன்றிகள் சேரும்போது, அதாவது மற்றவங்க மூலமாக உங்களுக்கு நன்றிகள் சேரும்போது உங்கள் லைஃப் ரொம்பவே வேறு மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய நினச்சிங்கன்னா ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுக்காமல் அந்த பிரச்சனையே லைஃப்பில் வராமல் இருக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுங்க. நன்றி.